ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இலவம்பாடி சுட்ட கத்திரிக்காய் தொக்கு. இந்த டிஷ்ஷுக்கு பொறுத்த வரைக்கும் நாட்டு கத்திரிக்காய் தாங்க யூஸ் பண்ணோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நடுவில் மட்டும் ஒரு 2 கோடு போட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறதுல நல்லா வேகும். இப்போ இந்த கத்திரிக்காய் மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்ல ருசி. இப்போ நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி சுட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி சுட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். ஒரே பக்கமாக சுடாமல் இது மாதிரிலாம் திருப்பி திருப்பி நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா சுட்டுக்கலாம். தக்காளி சுடும்போது மேலே இருக்க தோல்லாம் தானாகவே இந்த மாதிரி உறிஞ்சி வந்துடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மேலே இருக்க அந்த தோல் மட்டும் நம்ம எடுத்துடலாம். கத்திரிக்காயில் அந்த மேல் தோல் ஃபுல்லாக எடுத்துருங்க, இல்லைன்னா தீஞ்ச வாசனை வந்துடும். இப்போ உள்ளே இருக்க ஃப்ளஷ் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். இது வந்து அம்மியில் வச்சு அரைச்சாலும் நல்ல ருசி. அம்மி இல்லாததால் இந்த மாதிரி நான் வந்து சாப்பர் யூஸ் பண்ணுறேன். மிக்சியில் மட்டும் போடாதீங்க, மிக்சியில் போட்டால் அதோட டெக்ஸ்சரே மாறிடும். நல்லா இடிச்சும் செய்யலாம். இந்த மாதிரி நான் சாப்பரில் போட்டு நான் இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருந்தால் தான் அது தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10-15 அளவு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முன்னாடியே மசிச்சு வச்ச கத்திரிக்காய் தக்காளியும் சேர்த்துரு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சப்பழ அளவு புளி நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு நம்ம புளி தான், தக்காளியில் அவ்வளோ புளிப்பு வராது. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லமும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.